சுதந்திர தின பொன்விழா என்று, பொன்விழா என்றால் 50வது ஆண்டை சொல்வார்கள். கோலாகலமாக நமது நாட்டிலே பொன்விழா கொண்டாடினார்கள். பொன்விழா கொண்டாடுகிற நேரத்திலே தமிழகத்தில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். பொன்விழா ஆண்டிலே நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் என்று ஒரு புகைப்பட கண்காட்சி இந்த சென்னையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை உள்ள நுழைந்து ஒவ்வொரு படமாக நாங்கள் உற்று உற்று பார்த்தோம். சுற்றி சுற்றி வந்தோம். ஒரே ஒரு முஸ்லிம் படமும் அங்கே இல்லை. ஒரே ஒரு முஸ்லிமுடைய பெயர் அதில் இல்லை. நாட்டினுடைய விடுதலைக்கு பொன்விழா நடக்கிறது. யாரெல்லாம் தேசத்தின் விடுதலைக்கு பாடுபட்டார்களோ அவர்களை பட்டியலிட்டு திரட்டி சான்றுகளோடு அந்த கண்காட்சி நடத்துவதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த கண்காட்சியிலே இடம்பெற்ற புகைப்படங்களிலும் வரலாற்று குறிப்புகளிலும் ஒரு முஸ்லிமுடைய படமும் இடம்பெறவில்லை என்று சொன்னால் இது திட்டமிட்டு செய்கிறார் என்று விளங்குகிறதா? இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை இருட்டடிப்பு செய்து முஸ்லிம்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பது போலவும், தியாகம் செய்யாதவர்கள் தான் இந்த நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டவர்களை போன்றவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளிலே நான் பார்க்கிறேன், அதில் போட்டிருக்கிறார் சிப்பாய் கழகம் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று போட்டுவிட்டு இந்த சிப்பாய் கழகத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் தெரியுமா? மங்கள் பாண்டே என்று எழுதியிருக்கிறார். நாட்டினுடைய விடுதலைக்காக நடந்த போரிலே சிப்பாய் கழகம் தான் முதல் போர், அதுல சந்தேகம் இல்லை. அதற்கு தலைமை தாங்கியது யார்? அதிலே பலியானவர்களிலே யார் அதிகம்? எப்படி இருட்டடிப்பு செய்கிறார்கள் பார்த்தீர்களா? வேலூரிலே தான் சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கிறது. சிப்பாய் கழகம் என்றால் என்ன? வெள்ளையர்களுக்கு நமது நாட்டை சேர்ந்தவர்கள் சிப்பாய்களாக சேர்கிறார்கள். இப்படி சிப்பாய்களாக அவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தோட்டாக்களிலே, துப்பாக்கி தோட்டாக்களிலே பன்றி கொழுப்பை தடவி, பன்றி கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா என்று சொல்லி அதை கொடுத்து அதை கையாள சொல்லி உத்தரவு போடுகிறது வெள்ளை அரசு. முஸ்லிம்களுக்கு அது தடுக்கப்பட்ட பொருளாக இருப்பதால் வெள்ளையர்களை எதிர்த்து ராணுவமே கிளர்ச்சி செய்கிறது. முதலாக வெள்ளைக்காரனை எதிர்த்து நடந்த யுத்தம் என்று சொன்னால் இதைத்தான் சொல்ல வேண்டும். அப்பதான் வெள்ளைக்காரனை எதிர்க்கணும் என்ற ஒரு உத்வேகம் மக்கள் மனங்களிலே ஏற்படுகிறது. இதற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? மௌலவி அஹமதுல்லா ஷா. அவருடைய தலைமையில் தான் இந்த கலவரம் துவங்குகிறது. சிப்பாய்கள் கொல்லப்படுகிறார்கள், பீரங்கிகளை வைத்து அவர்கள் சுட்டு தள்ளப்படுகிறார்கள். இப்படி கொன்று குவிக்கப்பட்டவர்களிலே 90% பேர் முஸ்லிம்கள். 90% முஸ்லிம்கள் பலியான ஒரு சம்பவத்தை எப்படி திசை திருப்புகிறார்கள்? மங்கள் பாண்டேனுக்கு தலைமை தாங்கினார் என்று வரலாற்றை தலைகீழாக புரட்டி பொய்யை மக்கள் மத்தியிலே விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எத்தகைய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம தான் நமக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம்.